சமீபத்தில் வந்து புஷ்பா 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். இப்போ புஷ்பா 2 வந்து நம்மளுக்கு தெரியும். புஷ்பா வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் வந்து கலக்கலக்குன்னு கலக்கியிருப்பாரு. கண்டிப்பாக நம்மளாம் வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஃபேன் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விழிப்புணர்வாக ஒரு டாக்டராக வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அசம்பாவித சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஸ்டாம்பீட், அதாவது ஒரு ஆட்டு மந்தைங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓடும் போது தான் ஸ்டாம்பீட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டாம்பீட் வந்து அங்கே தேட்டர்ஸில் நடந்திருக்கு. நடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இளம் வயது பெண்கள் வந்து இந்த ஸ்டாம்பீட்னால உயிரிழந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து மிதி வாங்கி நிறைய அடி வாங்கி சேர்ந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி வந்து தளபதி விஜய் மாதிரி சொல்லணும் அப்படின்றத நான் வந்து ஆசைப்படுறேன். இதை கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, நான் வந்து அப்போ அந்த டைம் அப்போ வந்து எம்டி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. நான் எம்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3rd இயர் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன். அந்த பையனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18-19 வயசு தான் ஆகும். அந்த பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சையத் இக்பால் அப்படின்ட்டு பேர். இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வந்து குஜராத் என்ற இடத்துல வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்குது. அப்போ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிப்பான், கிளாஸ் டாப்பரு. ஆனால் அவங்க அப்பா கிடையாது. அவங்க அந்த பையனுக்கு வந்து அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழில், அதாவது என்னென்னா டெய்லி தினக்கூலி மாதிரி போயிட்டு சில நேரத்தில் பாத்திரங்க கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த சையத் இக்பாலை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூலில். பையனும் அம்மாவோட இதுவை நினச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். படித்து அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது நான் ஒரு டாக்டர் ஆகணும் சார் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சையத் இக்பால் வந்து ஒரு நாளைக்கு எங்களோட ஓபிக்கு வரான். ஓபிக்கு வரும்போது என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரைட் சைடில் வலிக்குது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டமோட வராரு. ரொம்ப நாளாக ரொம்ப அதிகமாக வலிக்குது அப்படின்ற மாதிரி. சரி ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பெயின் கில்லர் மாதிரி ஒரு டாக்டர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு வாரம் சாப்பிட்றாரு. அடுத்த வாரம் என்கிட்ட வராரு. என்கிட்டயே சொல்கிறாரு வலிக்குதுன்னு. நான் சொன்னேன் அந்த டாக்டர் பெயின் கில்லர்லாம் கொடுத்தாருப்பா போன வாரம்னு. இல்லை சார் சரியாகலை, திருப்பி அதான் நுரையீரல் டாக்டரை பார்க்கலான்னு வரேன்ட்டு. அப்போ நான் ஒரு எக்ஸ்ரே எடுக்க அனுப்புகிறேன். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாக். என்ன அப்படின்னா, இந்த இது இருக்குங்களே எலும்பு, இந்த இடத்துல ரிப்ஸ்னு ஒரு எலும்பு சொல்லுவோம்ல, ரிப்ஸ் சாப்ஸ் எலும்புன்னு சொல்லுவோம்ல, அந்த இந்த எலும்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கட்டி மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறம் நான் அதை பயாப்சி பண்ணுறேன். பயாப்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காண்ட்ரோசார்கோமா ஆஃப் ரிப், அதாவது என்னென்னா அந்த எலும்பில் வரக்கூடிய ஒரு கேன்சர் வகை. நாங்கள் பெட் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பரவல, நல்ல விஷயம் தான், நம்ம அந்த ரிப்பை மட்டும் எடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு அவனுக்கு அறுவை சிகிச்சைக்கு அனுப்புகிறேன். அந்த ரிப்பை வந்து எடுத்துடுறாங்க. ஒரு மாதம் நல்லா இருந்தான். ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியெலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக வராங்க. என்னடா வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயது தான் இருக்குது. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சையத் இக்பால். ஷாக் ஆகிட்டேன். என்னடா சையத் இக்பால் நீ தானே மந்திய 2 மாதம்? ஆமாம் சார் நான் தான் அப்படின்றான். எனக்கு ரொம்ப ஷாக். என்ன ஒன்றுமே புரியல. என்னடா ஆச்சு தெரியல சார்னு. சரி நம்மளுக்கு திருப்பி எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், பெட் ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காண்ட்ரோசார்கோமா நம்ம எடுத்தோம்ல, நம்ம எடுத்தாலும் அதுக்கு முன்னாடியே எங்கெங்கேயோ பரவி இருக்குது. ஆனால் அந்த பெட் ஸ்கேனில் அப்போ கண்டும் பிடிக்க முடியல. ஆனால் அப்புறம் திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எங்கெங்கேயோ ஃபுல்லாக பரவி அவன் அந்த ஸ்டேஜ் 4 காண்ட்ரோசார்கோமா பேஷண்ட்டாக வந்து ஆயிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிமிடங்கள் வந்து எங்கள் வார்டில் தான் இருந்தார். அப்போ அவன் வந்து புலம்பு அவன் கஷ்டப்பட்டது அழுதது எல்லாம் வந்து என் மனசுலேயே இருக்குது. என்கிட்ட வந்து சொன்னான், என்ன சார் எனக்கு மட்டும் இப்படி, நான் படித்து எங்கள் அம்மாவை வந்து இன்னும் பெரிய ஆளாக ஆகணும்னு நினச்சேன். சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரு தினக்கூலியாக இருக்காங்க. எப்படியாவது அவங்கள பெரிய ஆளாக வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு போய் கேன்சர்னு சொல்கிறீங்களே சார், சரியாயிடுச்சு நினச்சா திருப்பி ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறீங்களே சார், நான்லாம் உயிர் வாழ மாட்டேனா? இன்னும் ஒரு 5-10 வருஷம் இருந்தால் அதான் பண்ணுவேனே, ஒரு 20 வருஷம் இருந்தால் தான் பண்ணுவேனே, எனக்கு உயிர் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், 19 வயசு பையன் நைட்டு ஒரு 2:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உயிர் பிரியுது. நான் தான் அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதுறேன், சையத் இக்பால் டைட் அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட். அவங்க அம்மா ஓனால, அவங்க அம்மாவுக்கு இருக்கிறது அந்த ஒரு பையன் தான், அவங்க வீட்டுக்காரரும் கிடையாது. அந்த அம்மா அப்புறம் சொல்கிறாங்க, நான் என்ன தான் இனி பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த உண்மையான சம்பவத்தை வந்து இப்போ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உயிருங்க, ஒரு உயிருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உயிர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வந்துட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த உயிரை தேடி காப்பாற்றணுன்றதுக்கு தான் எவ்வளோ பேர் வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, மசூதியில் போய் தொழுகை பண்ணுறாங்க, போய் கடவுளே பிள்ளையாரப்பா முருகான்ட்டு எவ்வளோ கடவுளை போய் வேண்டுறாங்க. எதுக்கு? காப்பாற்றணும் உயிர். யார் எப்போ வேணால் பயப்படாமல் இருப்பான். ஆனால் ஒரு உயிர்னு வந்தால் பயந்துடும். ஐயோ உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ பெரிய பரம எதிரியாக இருந்தால் கூட இறந்துட்டாண்டா போய் பார்த்துருவோண்டா
எவ்வளோ பக்கம் இறந்து நான் போய் பார்த்துருவேன். அப்போ அந்த உயிர்ன்றது அவ்வளோ ஒரு வேல்யூபுல் ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உயிரை நம்ம எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கணும், எவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அசால்ட்டாக போயிட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு யாராவது உயிரை விடுவீங்களா? இந்த இடத்துல தான் மனசு வலிக்குதுங்க. இப்போ இருக்கிற நம்ம யங்கர் ஜென்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், ரசிக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு செல்ஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குங்க. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. பெரிய பெரிய கட் அவுட்டில் ஏறி பால் அபிஷேகம் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. இங்கே நம்மளுக்கு இங்கே சென்னையிலேயே நடந்த அந்த இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும். ஒரு பிரபல ரொம்ப பெரிய நடிகர் தலை நினைக்கிறேன், அவங்க படத்துக்கு வந்து கீழே வந்து அடிபட்டு இறந்தாங்க கூட. இதெல்லாம் தேவையாங்க? இதே அந்த பையன் உயிரோடு இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து உயிர் இருந்ததுக்கு அப்புறம் என்னங்க யூஸு? நீங்கள் கொண்டாடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கூட தெரியாதுங்க. நீங்கள் கொண்டாட்டி நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறவங்களுக்கு நீ யாருன்னு கூட தெரியாத. அப்போ யாருன்னு கூட தெரியாத ஆளுக்கு தான் நீ போய் இவ்வளோ கஷ்டப்படுறியா அப்படின்ற கேள்வி எழுது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ரசிக்கலாம். அந்த ரசிக்கிறது வந்து மனசோட இருக்கணும். ஜாலியாக தேட்டரில் கை தட்டி சந்தோஷப்பட்டுட்டு வெளியே வந்துடலாம். எஸ், ஐ எம் எ ஃபேன். இப்போ நான் கூட தான் தளபதி ஃபேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு தளபதி படம் ரொம்ப பிடிக்கும். தளபதி ஃபேன், கோட்டுக்கு படத்தை ரொம்ப ஃபர்ஸ்ட் ஷோவே இப்போ பார்த்தேன், எல்லாம் ஓகே. ஆனால் அதுக்காக தளபதிரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு நான் வந்து கட் அவுட்டில் ஏறி மேடியிலேருந்து குதிக்கிறது, அங்கேருந்து இங்கே நான் ஸ்டண்ட் அடிக்கிறேன்றது, கூட்ட நெரிசலில் போய் டம்னு ஊந்து பார்க்குறது, அவ்வளோலாம் வந்து நம்ம வந்து ரிஸ்க் பண்ணிக்க கூடாதுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புஷ்பா 2 படத்தில் மட்டும்தான் நடக்கும்னு நான் சொல்லலை. வருங்காலத்தில் எவ்வளோ படம், எந்த படம் வந்தாலும் நம்ம ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெறியாக இருக்கணும். நம்ம ரசிகர்களாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர இந்த வெறியர்கள், உயிரை பற்றி கவலைப்பட மாட்டேன், மேலே ஏறுறேன், இந்த கும்பலோடு இருக்கேன், இந்த மாதிரி எந்த ஆங்கிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் ஈடுபடாதீங்க. தயவு செஞ்சு வந்து சினிமாவாக பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்களே தவிர இவங்க உயிரை வந்து கொடுத்து அந்த படத்தை பார்க்கறது வந்துன்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அப்படி யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அதை வந்து இல்லைப்பா அப்படிலாம் வேணாம், வா மேட்ருக்குன்னு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அது ஒரு 5-10 நிமிஷம் அந்த இன்சிடென்ட், ஒரு 3 மணி நேரம் படம். ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 70-80 வருஷம் வாழ்க்கை அப்படின்னும் போது அந்த 70-80 இயர்ஸ் நம்ம லைஃபுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமே தவிர, எவ்வளோ பேர் சையத் இக்பால் மாதிரி நான் சொன்ன அந்த மாதிரி எவ்வளோ சின்ன பசங்க வாழ முடியாமல் இறந்து மடிகிறாங்க. ஆனால் கடவுள் நம்ம வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான போது இந்த மாதிரி விஷயங்களில், இந்த மாதிரி சினிமாக்களில் போயிட்டு நம்ம உயிரை விடுறதுன்றது வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி, மற்றபடி புஷ்பா 2க்கும் எனக்கும் அந்த மாதிரிலாம் எந்த கிரச்சம் கிடையாது. படம் நல்லா ஓடட்டும், அதில் வந்து சந்தோஷம்தான். நானும் போய் படம் வந்து நாளைக்கு போய் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக போய் படம் போய் பார்த்துட்டு உங்களுக்குலாம் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம சினிமாக்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது, எல்லாரும் ரசிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் உயிர்ன்றது முக்கியம், அதுக்கும் மேலே அப்படின்றதுனால தான் இந்த விழிப்புணர்வு தரேன். ப்ளஸ் இன்னும் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. மும்பையிலே கூட இந்த புஷ்பா 2 படத்தில் ஏதோ ஒரு தேட்டரில் ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படம் ஃபுல்லாக எல்லாரும் வந்து தேட்டர்லேயே இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணெலாம் எரிச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செய்திகள் வந்து பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கான். அவன் என்ன ஸ்ப்ரே அடிச்சானே தெரியல, பூச்சி மருந்து தான் அடிச்சு விட்டாதான் தெரியல. எல்லாருக்கும் இரிட்டேஷன். ஜென்ரலா இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த ஸ்னோ அடிக்கிறதுன்றாங்களே அது வந்து ஓகே. பட் ஆனால் இந்த ஸ்ப்ரேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல்னே தெரியாதுன்னும் போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னரோ இல்லைனா ஸ்ப்ரேஸோ இல்லைனா வந்துட்டு எதுவும் வந்து ரொம்பலாம் அடிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கெமிக்கல், மைல்டு. அந்த இதுலேயே அந்த பாட்டிலேயே போட்டிருப்போம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம். ஒரு ஸ்ப்ரே 2 ஸ்ப்ரே அடிங்க, அதுக்கு மேலே அடிக்காதீங்கன்ட்டு. நீங்கள் பாட்டு புஷ்ஷுன்னு அவன் வந்து அடிச்சு விட்ருக்கான் தேட்டரில். ஸோ அது எல்லாரும் இன்ஹேல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ் வரும், இருமல் பயங்கரமாக இருக்கும், கண்ணில் படும்போது கண் எரிச்சல் வரும். இதெல்லாம் இயல்பான விஷயம்தான். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த தேட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கப்போருங்க பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் பண்ணுறது, பால் விஷயங்க கட் அவுட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது, ஏன் ரசிகர் ஏன் ஹீரோ பெருசரா உன் ஹீரோ பெருசரான்னு சண்டை போடுறது, இதெல்லாம் நம்மளுக்கு ₹1 கூட வந்து ப்ராஃபிட் கிடையாது, ₹1 பிரோஜனம் கிடையாது. நம்ம டைம் வேஸ்ட்டு தான், எனர்ஜி வேஸ்ட்டு தான், எவ்ரிதிங் வேஸ்ட்டு தான். தயவு செஞ்சு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்ம டைம் பாஸ் ரிலாக்ஸுக்கு மட்டும் பாருங்கள். நம்ம உயிரை தாண்டி இது எதுவுமே பெருசு இல்லைன்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி புஷ்பா படம் வெற்றியார நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.